நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். அன்பான கும்ப ராசிக்காரர்களே, பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். கும்ப ராசினருக்கெல்லாம் எதிலும் தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். பூர்வீக சொத்து அப்படின்னு பிறர் பலத்தை நம்பாம உங்களுடைய பலத்தை மட்டுமே நம்பி தளராத நம்பிக்கையுடன் அயராமல் உழைத்து சாதனையாளர் அப்படிங்கிற பெயரை பெறக்கூடிய செயலாற்றல் படைத்தவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். இரக்க சுபாவத்தின் காரணமா சிலர்லாம் உங்களை பயன்படுத்தக்கூடும். இருந்தாலும் அதை உங்களுடைய பலவீனமா கருதி உங்களை ஏமாற்றவும் முயற்சி செய்வாங்க. அதனால நீங்க மன வருத்தம் அடைய வேண்டாம். சரியானபடி ஆட்களை புரிஞ்சுக்கிட்டு அவர்களிடத்துல நட்புறவை வளர்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. சின்னஞ்சிறு வேலையும் மிகுந்த கற்பனை திறனுடனும் கலை நுணுக்கத்துடனும் அதை செய்து முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு பாராட்டுதல் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும். உங்களுக்கு கெடுதல் செய்ய யாராலும் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தெய்வ பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. எத்தகைய இன்னல்களையும் எதிர்கொண்டு முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே உங்களுடைய காரியங்கள்ல கூடுதல் அக்கறை காட்டணும். சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை 1க்கு 2 முறை நீங்க செயல்படுத்துவீங்க. செய்யும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு சிறிது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். உங்களுடைய பேச்சை திரித்து புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதால வெளியில பேசும் பொழுது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. விற்பனையாகாம இருந்த சொத்துக்கெல்லாம் சிறிய தாமதத்துக்கு பிறகு விற்பனையாகும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் மருத்துவ சிகிச்சையால அனைத்தும் சரியாகும். சில நேரங்கள்ல ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதால அவசியமற்ற பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டாம். வழக்குகளிலும் திருப்பு வர தாமதமாகும். தேவையற்ற வாய்தாக்களும் உங்களை வருத்தமடைய செய்யும். வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். சகோதரர் சகோதரிகளுடன் உள்ளன்போடு பழகி அவர்களோட ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு ஆரவாரம் இல்லாம சமூகத்துக்கு உங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்வீங்க. இந்த வருடத்தின் தொடக்கத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை, 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், உங்க ஜென்ம ராசியான கும்பத்துல சனி, 2ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிற நிலையில தான் இந்த ஆண்டு தொடங்குது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பணியிடத்துல மேலதிகாரிகளால உங்களுக்கு பாராட்டுதெல்லாம் கிடைக்கும். அதே சமயம் உடனிருப்பவர்கள் விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். யாரையும் புண்படுத்தும் வகையில பேசுவது செய்வது கூடாது. புதிய பணிகள் தாமதம் ஆனாலும் அதற்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இளம் வயதுல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மனம் போல மாங்கல்யம் கைகூடி வரும்.
தம்பதியர்களுக்கிடையே அந்யுன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சட்டென்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக்குங்க. உறவுகள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்களுக்கு வரவு அப்படிங்கிறது சீராத்தான் இருக்கும். நேர்மையா உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீரான லாபம் கிடைக்கும். யாருக்காகவும் தெரியாத தொழில முதலீடு செய்ய வேண்டாம். பங்குச்சந்தையிலெல்லாம் திடீர்னு மாற்றம் வரும். அதனால நிதானம் அப்படிங்கிறது முக்கியம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஓரளவு குறையும். உங்களுக்கு சிந்தனையில தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். மனதுக்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைச்சுக்குங்க. எதிலும் உணர்ச்சி வசப்படாம செயல்படுங்க. தோற்ற பொலிவுல மாற்றம் அப்படிங்கிறது வரும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படலாம். எதிலுமே அலட்சியம் போக்கின்றி செயல்படணும். பெண்கள் எல்லாரும் எதிர்பாராத சில வரவுகள்லாம் உண்டு. உறவினர்கள் வழியில தொழில் சார்ந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ள அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகள் எல்லாம் நீங்க எடுப்பீங்க. காப்பீடு விஷயங்கள்ல ஆலோசனை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த புத்தாண்டுல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் விரயங்கள் அப்படிங்கிறது கூடுதலா தான் இருக்கும். எதிர்பாராத விதத்துல வீடு மாற்றம் இடமாற்றம்லாம் உண்டு. கணவன் மனைவியெல்லாம் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும். தாயின் உடல் நலத்துல கவனத்தோடு இருக்கணும். பாதையில நின்ற கட்டிட பணியெல்லாம் மீண்டும் தொடருவீங்க. உணவு விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மாணவர்களுக்கெல்லாம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். விளையாட்டு விஷயங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுவீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உண்டு. மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். உங்களுக்கு பயணங்களால நல்ல ஆதாயம் உண்டு. தேர்வுகள் எல்லாம் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. உத்தியோக பணிகள்ல நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். விவண்டாவாதமான பேச்சுகளை குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு நல்லது. உயர் அதிகாரிகளோடலாம் அனுசரித்து போகணும். உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். தினந்தோறும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது. வியாபாரிகள்லாம் லாபகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பாலின மக்கள் வழியில உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. உழைப்பையும் முயற்சியையும் அதிகப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். உங்களால நேரடியா செய்து முடிக்கக்கூடியவற்றை நீங்களாவே செய்வது எதிர்கால குழப்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். பொருளாதார நிலை அப்படிங்கிறது சுமாராத்தான் இருக்கும். ஒரு முறைக்கு பலமுறை பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை மாணவர்களுக்கெல்லாம் வரும். விளையாட்டுகள்ல கவனத்தை குறைச்சிட்டு பாடங்கள்ல கவனத்தை செலுத்துங்க. நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு. அரசியல்வாதிகள்லாம் உங்களுடைய பணிகள்ல அதிக கவனம் செலுத்தணும். மேலிடத்துல உங்களை பற்றி அவதூறு கூறுபவர்கள்லாம் உங்களோட பக்கத்திலேயே இருப்பாங்க. எச்சரிக்கையோடு நடந்துக்கணும். தலைமை உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பொறுப்பான பதவியையும் பொருளாதார உதவியும் செய்வாங்க. சனி குரு வக்ர காலத்துல மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு இரண்டும் கலந்த கலவையாத்தான் கிடைக்கும். உங்களுக்கு பலன்கள் விரையாதிபதி வக்ரம் பெறுவது நல்லதுதான் அப்படின்னாலும் உங்களுடைய ராசிநாதனா சனி இருக்கிறதால ஆரோக்கிய தொல்லையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கவனத்தோடு இருக்கணும். திடீர் இடமாற்றம் வீடு மாற்றம்லாம் வரலாம். குருவின் வக்ர காலத்துல பண நெருக்கடி அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிக்கல்களும் சிரமங்களும் வந்து சேரும். கும்பராசிக்காரர்கள் அனைவருமே இல்லத்து பூஜை அறையில கண்ணன் படம் வைத்து அஷ்டமி அன்று விரதம் இருந்து கண்ணன் கவசம் பாடி கண்ணனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஜென்ம சனியால அதிக வேலைப்பளு மன நிம்மதி இல்லாதது போல தோணும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் நடக்கலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க. தினமும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. இந்த 2024ஆம் ஆண்டு நெருக்கடிகள் நிறைந்த காலமா இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய கடின உழைப்பு உங்களை முன்னேற வைக்கும். திடீர் பணவரவு சொத்து வரவுலாம் உண்டு. இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் அதிக அவசியம்.